அண்டை நாடுகளோட சூழ்ச்சி இல்ல, இந்த அமெரிக்கா அந்த டீப் ஸ்டேட் அவங்களுடைய சூழ்ச்சி, அதுக்கு இந்த பிச்சைக்கார பையலோ பலியாகின்றார். இதனால ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி வந்து உக்ரைனை வச்சு ரஷ்யாவை இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ, இன்னைக்கு 3.5 வருஷமா அடி வாங்கின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு குரூப். ஓகே சார். அது யூரோப்ல தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்னு கூட சொல்லலாம். ஈவன் தோ அது அமெரிக்கன் டீப் ஸ்டேட்னு சொன்னாலும் யூரோப்ல இருக்க சில பேர் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு எப்படி வந்து ரஷ்யா விஷயத்துல அடி வாங்கினாலும் அதே மாதிரி இந்த விஷயத்துல நிச்சயமா அடி வாங்குவாங்க, அதுல சந்தேகமே வேணாம். ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு கொடுத்த அடியே வந்து பங்களாதேஷுக்கு தெரியும். இருப்பினும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் இன்னொன்று சொல்லப்படுதுன்னா, ஷேக் ஹசீனாவை வந்து அனுப்பணும் அப்படின்ற போல சொல்றாங்க. ஷேக் ஹசீனாவை ஏன் சார் அனுப்ப இந்தியா மறுக்குது? எதுக்கு அனுப்பணும்? என்ன சொல்லுங்க, எதுக்கு அனுப்பணும்? இல்ல அந்த அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. உன் கோர்ட்டு உன் லட்சணம் என்னன்னு உலகத்துக்கே தெரியுது. இப்போ ஒண்ணுமே இல்லாம பொய் குற்றச்சாட்டு சொல்லி ஒருத்தனை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க நீங்க. உங்க லட்சணத்துல நீங்க வந்து நாங்க எங்க கோர்ட்டு அப்படின்னா இதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியுமா? நாங்க அனுப்ப முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்ன பண்ணுவ நீ? மிஞ்சு போனா அங்க இருக்கிற இந்துக்களை வந்து போட்டு தள்ளுவ. இதானே பண்ணுவ. இதனாலதான் ஒரு யூனுஸ் வந்து ஒரு டம்மியா இருக்காரோ? ஒன்னும் மதிக்கல யாருமே. அந்த ஆளு வந்து டம்மி கிடையாது. அது வந்து ஒரு விஷம். அது என்ன இந்த மாதிரி ஏதாவது குழப்பம் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு பண்ணுவாங்க? கடைசியில பிச்சை கூட கிடைக்காம வந்து சோத்துக்கே வந்து வழி இல்லாம தாளம் போடும்போது அப்ப காலில் விழுந்து தானே ஆகணும்.